எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன்லேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா இங்கே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பார்ட் 2 வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் 5 கூகுள் காம்படிட்டர்ஸ் இன் திஸ் இயர் 2026. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் கூகுளோட காம்படிட்டர்ஸ்லாம் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் என்னோடய சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஸோ தட் நான் போடுற டெய்லி வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அப்படின்றனால இது நான் ஒரு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டை நம்ம வந்து ஒரே ஸ்டிச்சில் வீடியோ எடுத்து முடிச்சு நம்ம அதை பார்ட்டை கட் பண்ணி அப்படி போடுறோம் அப்படின்றனாலையும், இப்போ தான் பார்ட் 1 ஷூட்டும் முடிஞ்சுது அப்படின்றனாலையும் கொஞ்சம் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி சொல்லிடலாம். நான் ஆல்சோ ஸ்கிரிப்டட் வீடியோலாம் இல்லை, நான் அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேனே தவிர நான் கற்றுக்கிறத மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றனால நீங்கள் என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் ஹெல்ப்ஸ் மீ டு ஜென்ரேட் மோர் ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அப்படின்றது தான் இங்கே மேட்டர். அண்ட் டு மேக் மோர் வீடியோஸ் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்ட் 1ல் வந்து நம்ம பேசிக்காக இன்ட்ரடக்ஷன்லாம் கவர் பண்ணியிருப்போம். கூகுளோட கூகுள் எப்போ ஆரம்பிச்சது, கூகுளோட காம்படிட்டர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம். இதில் பார்ட் 1ல் அந்த பார்ட் 1லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப எலாபரேட்லாம் பண்ணாமல் சும்மா இதெல்லாம் இருக்காங்க, ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குன்றத சொல்லியிருப்போம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் இருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த ரியல் டைம் 2026ல் நம்ம வந்து இந்த கூகுள் காம்படிட்டர்ஸில் என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் எஸ், நம்ம பார்ட் 1ல் வந்து பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். கூகுள் எப்போ ஆரம்பித்தாங்க, கூகுள் எப்படி வளர்ந்தது, கூகுள் சிஇஓ எப்படி வந்து எப்போ டேக் ஓவர் பண்ணி கூகுளை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் கூகுளோட காம்படிட்டர்ஸ்லாம் ஜென்ரலாக தான் பார்த்துரும் பார்ட் 1ல். இந்த வீடியோவில் பார்ட் 2ல் ஃபுல்லாக பார்த்துரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து டாப் 5ல் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்ஜிபிடின்னு நினைப்பீங்க. சாட்ஜிபிடிலாம் கிடையாதுங்க. டாப் 1ல் சாட்ஜிபிடிலாம் கிடையாது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக டாப் 5 4 3 2 1 ஃபுல்லாக யார் இருக்காங்கன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லிஸ்ட்டில் டாப் 5ல் இருக்கிறவங்க டக் கோ அப்படின்னு இல்லை டக்கா நீங்கள். ஸோ டக் கோ அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஏஐ சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐ கம்பெனி அது. அண்ட் அது சர்ச் இன்ஜின் கம்பெனி தான். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு கூகுளுக்கும் அண்ட் ஏஐ டூலுக்குமான ஒரு காம்படிஷன், ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதில் யார் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க சர்ச்சில் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். அண்ட் எஸ், டக் கோ தான் டாப் 5ல் இருக்குது. இந்த டக் கோன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்ச்சை வந்து ஹை ப்ரைவசிக்காக நிறைய பேர் வந்து இந்த டக் கோவை மறக்காமல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து கூகுளில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைவசி இருக்காது. கூகுளில் வந்து நீங்கள் ப்ரைவசியை அவ்வளோவா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த டக் கோவில் வந்து நீங்கள் வந்து ப்ரைவசியை நல்லாவே எதிர்பார்க்கலாம். இந்த டக் கோவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராக்கிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுங்க. ஆனால் அந்த கூகுளில் வந்து ட்ராக்கிங்லாம் டக்குன்னு ட்ராக் பண்ணுறாங்க. நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்றது கூகுளில் ட்ராக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டக் கோவில் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ராக் பண்ண முடியாது. அப்படின்றனால இந்த டக் கோன்றது தான் வந்து இருக்கிறதுலே வந்து டாப் 5ல் இருக்குது காம்படிட்டர்ஸ். அதாவது டாப் 5 கூகுள் காம்படிட்டர்ஸில் இந்த டக் கோன்றது டாப் 5ல் இருக்குது. ஸோ அடுத்து வந்து டாப் 4ல் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அது யார், பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. ஸோ இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, முக்கால்வாசி நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். அந்த ரெஸ்யூம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்ட் ரிசர்ச் ரிலேட்டடான யூசர்ஸ்க்குலாம் நிறைய அந்த பெர்ப்ளெக்சிட்டின்றது யூஸ் ஆகுது. அண்ட் எஸ், இந்த பெர்ப்ளெக்சிட்டியுமே வந்து கூகுளோடைய ஒரு பிக்கஸ்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூகுளுக்கு வந்து அவ்வளோவா உங்களுக்கு காம்படிஷன்றது இல்லை. நான் எப்போ சொல்ல வரேன்னா, நான் வந்து 2015 அந்த டைமில். ஆனால் அப்போலாம் நீங்கள் பார்த்தீங்க ரிசர்ச் பர்பஸ் அண்ட் ஆல்சோ இந்த கிளாடு வந்து நீங்கள் கிளாடை விட இந்த பெர்ப்ளெக்சிட்டின்றது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தாங்க இருக்கும். கிளாட் அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி போத் ஆர் சேம். அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி வந்து ஏர்டெல் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக போன வருஷம் கொடுத்தாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பெர்ப்ளெக்சிட்டின்றது முக்கால்வாசியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிலேட்டட் அந்த உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சர்ச்சில் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு ஏஐ ரிலேட்டட் சர்ச்சாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, உங்கள் சர்ச்சு வந்து ஒரு நல்ல நீங்கள் ஒரு சர்ச் விஷயம் ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த உங்கள் ப்ராம்ப்ட்ன்றது ஒரு ஏஐ ரிலேட்டட் ரெக்கமெண்டேஷன் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வந்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு பிக்கஸ்ட் காம்படிட்டராக இருக்காங்க. யாருக்குன்னா நம்ம கூகுள் சர்ச்சுக்கு, கூகுளுக்கு இந்த பெர்ப்ளெக்சிட்டின்றது வந்து ஒரு ஏஐ டூல் அப்படின்றனால இது வந்து ஒரு பிக்கஸ்ட் காம்படிட்டராக இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து டாப் 4 காம்படிட்டர்ஸில் இருக்காங்க. யாருன்னா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. அண்டு கூகுளுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கூகுளில் போய் தேடுறோம்னா, நான் போன வீடியோவில் பார்ட் 1லேயே சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம போய் தேடி இருப்போம். நம்ம வந்து
நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை முடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2015-16 டைமில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கும்போது எல்லாமே நான் போய் கூகுளில் போயிட்டு ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கேன். ஒன்று ஒன்றா தேடி அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை நம்ம ஹோம்ஒர்க்லாம் முடிப்போம், ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருப்போம். brainly.com வெப்சைட்லாம் போய் முடிச்சிருப்போம். ஸோ அது வந்து லேட் ஆகிறவங்களுக்கு தெரியும். அது ஒரு ஒரு ஸ்பேஸ் ஆஃப் டைம் அப்போல்லாம். ஆனால் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சர்ச்லாம் வந்து அப்போல்லாம் பெருசாக வந்து இல்லை. ஸோ நாங்கள் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு அதெல்லாம் தான் யூஸ் ஆச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் நல்ல எஃபிஷியண்ட்டாக முடிக்கிறதுக்கும் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்துச்சு. இந்த ஏஐ டூல்ஸ்ன்றது நிறையா பேருக்கு வந்து அவங்களுடைய தேவை என்ன தேவையோ அந்த யூசர் நீட்ஸை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஹோம்ஒர்க், அவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. ஈவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்குலாம் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நாங்களும் முடிச்சிருக்கோம். இது சீக்கிரம் வந்து முடிச்சு தரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட்ல நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை போடுறீங்க, ஒரு ப்ராஜெக்டை பேர் நீங்களே வச்சுக்கிறீங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர், அந்த ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் வந்து கிளாட்ல போட்டு இந்த நேமுக்கு எனக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வித்தின் அ மினிட்ல உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டே முடிஞ்சிருது. வித்தின் அ மினிட்லேயே நீங்கள் என்ன சொன்னீங்களோ, என்ன ப்ராஜெக்ட் வேணும்னு சொன்னீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ன்றது உங்களுக்கு கிடச்சிருது. இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி க்ரோத்துன்றது 2015லையோ 16லையோ இல்லைன்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ ஒரு 10 இயர்ஸில் ஒரு இவ்வளோ பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ்ன்றது நிறையா பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூசருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸை முடிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ நம்ம இந்த டாப் 5 காம்படிட்டர்ஸ் ஆஃப் கூகுள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம்னா, DuckDuckGo பார்த்துருக்கோம், Perplexity பார்த்துருக்கோம், Claude இருக்காங்க, Gemini டாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு செகண்டில் தான் ChatGPT இருக்காங்க. ஸோ டாப் 5ல் வந்து DuckDuckGo, டாப் 4ல் Perplexity, டாப் 3ல் Claude, டாப் 2ல் ChatGPT அண்ட் டாப் 1ல் Gemini AI. ஸோ இங்கே நிறைய பேருக்கு வந்து இன்னொரு ஒரு டவுட் இருக்கும், ஏங்க வந்து ChatGPT வந்து டாப் 1ல் வரலையா அப்படின்லாம் நிறைய பேர் டவுட் வரும். நிறைய பேர் அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. அது வந்து இந்த இயரில் 2026ல் வந்து டாப்பில் நம்ம ChatGPT வரல. டாப் 1ல் வந்து கூகுள் ஏஐ சர்ச் தான் இருக்குது. பார்ட் 1ல் வந்து நான் வந்து டாப் 1ல் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அது வந்து இட்ஸ் லைக் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து வேறு இதில் படிக்கும்போது அதில் போட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டாப் 1ல் வந்து கூகுள் ஏஐ, அதாவது ஜெமினி ஏஐ தான் இருக்குன்றத இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றத குறிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம பிகினர் ஆடியன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி, பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் போகிறவங்க அப்படி தான் நம்ம டார்கெட் பண்ணி ஒரு விஷயமே எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ நான் கொஞ்சம் பேசிக்காக பேசுகிறேனே தவிர, எனக்கும் அட்வான்ஸ்டாக போக தெரியும். ஆனால் இப்போ நம்ம பிகினர்லேருந்து ஆரம்பித்தா அப்புறம் அட்வான்ஸாக நம்ம போய்க்கலான்ற அந்த ஒரு இதில் தான் நான் பிகினராக ரொம்ப லைக் எல்லோரும் புரியறமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி அட்வான்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே இருக்காது. நான் இப்போ ரொம்ப பேசலைங்க, ரொம்ப பிகினர்ஸாக தான் இருக்குங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க. அண்ட் நம்ம வந்து டாப் 3ல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கிளாட். ஸோ டாப் 3ல் வந்து கொலாடுன்றது வந்து ஒரு பிகஸ்ட் காம்படிஷனாக இருக்குது நம்ம கூகுளுக்கு. ஸோ என்ன தான் இந்த கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி, DuckDuckGo இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கொடுக்க ப்ராம்ப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறையா ரிலேட்டட் ப்ராம்ப்ட்ஸுக்கு அது கிடச்சிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கிளாடு சிட்டியாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். எல்லாமே ஏஐ சர்ச், ஏஐ டூல்ஸ் தாங்க. ஏஐ டூல்ஸ்ன்றதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய டாஸ்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு, உங்கள் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணுமா, அந்த ஏஐ டூல்ஸை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அண்டு அதான் நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், இட்ஸ் லைக் ரொம்ப பெனிஃபிட்ஸ். எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. இந்த ஏஐ டூலை வச்சு உங்களால் என்ன பில்ட் பண்ண முடியுமோ, என்ன பில்ட் பண்ணுறதை நம்ம எப்படி கற்றுக்கணுன்றதை நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து அதுவும் இந்த 2026ல் ரிசோர்ஸஸ் நிறையா வந்துருச்சு கம்பேர் டு 2016. ஸோ அப்போது நான் வந்து இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன். நான் வந்து என்னுடைய சின்ன வயசு ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து ஒரு வெப்சைட்டை தேடி 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 ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என்ன எவ்வளோ நேரம் ஆகும். அந்த டைமில் வந்து அந்த ஏஐ மோடுன்றது ஒன்று வந்துருந்தது, ஏஐ டூல்ஸ்னு ஒன்று வந்துருந்ததுன்னா நிறைய டைமை சேவ் பண்ணியிருக்கோம். ஈஸியாகவே ஏஐ டூல்ஸில் ஏதாவது ஒரு ஏஐ டூல், பெர்ப்ளெக்சிட்டி, கிளாடு, ChatGPTன்னு இங்கே கூகுள் ஜெமினி எதையோ போய் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் தேவையோ அதை நான் டக்குன்னு ஒரு ப்ராம்ப்டை போட்டால் போது எனக்கு ப்ராஜெக்ட் வந்துடும், அதை நான் முடிச்சிடுவேன். ஆனால் அப்போ அது வரல. அப்போ கூகுள் மட்டும்தான் இருந்தது.
கூகுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு டு கம்ப்ளீட் மை ப்ராஜெக்ட்ஸ். எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? நம்ம ஜெமினியில் கூகுளில் போயிட்டு என்ன ப்ராஜெக்டோ அதை போட்டுட்டு அது எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கற்றுக்கிட்டு ஒரு வெப்சைட் நல்ல வெப்சைட்டாக தேடி, அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, விக்கிபீடியாவில் போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்து அதில் நல்ல பேராகிராஃபாக எடுத்து அந்த பேராகிராஃபை எழுதி அப்படி கொடுத்துருக்கோம். அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போது இந்த ஏஐ மோட்லாம் வந்தனால நல்லா சீக்கிரம் அது வந்து முடிக்க முடியுது. நிறையா பேருக்கு, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேருக்கு இது பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, இது வரைக்கும் டாப் 5 கூகுள் காம்படிட்டர்ஸில் டக்டகோ தான் டாப் 5, பெர்ப்ளெக்சிட்டி டாப் 4, கிளாட் டாப் 3, சாட்ஜிபிடி டாப் 2, டாப் 1ல் ஜெமினி ஏஐ. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா டாப் 3ல் இருக்கிற கிளாடை பார்த்துட்ருக்கோம். அந்த கிளாடுமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ரெஸ்யூம் இருக்குது, உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் பில்ட் பண்ணுமா, கிளாடு கிட்ட போயிட்டு பில் மீ ரெஸ்யூம் ஃபார் திஸ் ஜாப் ரூல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணி கொடுத்துரும். ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு, கோடில் ஏதாவது டவுட்னா அதை அனலைஸ் பண்ணி லைக் அந்த பக்ஸ் எதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தந்த விஷயங்களில் இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் ஆகுதுன்றது முக்கியமான விஷயம். அண்ட் இதெல்லாமே கூகுளுக்குன்றது ஒரு பிகெஸ்ட் காம்படிஷனாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம சொல்கிறது முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் டாப் 2ல் நீங்கள் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி. ஸோ வந்து நம்ம பார்ட் 1ல் சாட்ஜிபிடி தான் பிகெஸ்ட் காம்படிஷனே சொல்லியிருக்கோம். ஃபைனலாக இந்த பார்ட் 2ல் ஃபைனலாக பிகெஸ்ட் காம்படிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பிகெஸ்ட் காம்படிஷன் இஸ் ஜெமினி ஏஐ. கூகுளுக்கு ஜெமினி ஏஐ தான் பிகெஸ்ட் காம்படிஷனாக இருக்குது. ஸோ ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை சீக்கிரம் பில்ட் பண்ணி கொடுத்துருது கம்பேர்டு டு கூகுள் சர்ச். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி கொடுன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டெப்ஸ் தான் சொல்லுமே தவிர ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கான பில்டே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்டை அது கிடையாது. ஆனால் ஏஐ மோடில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி தான் சொன்னீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அது பண்ணி கொடுத்துருது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ இதெல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர் நீட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம உங்களுக்கு என்ன யூசர் நீட்ஸுக்கு எது தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது அந்த ரெண்டுமே இருக்குது. கூகுளும் இருக்குது, ஏஐ டூல்ஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூஸருடைய நீட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரத்துக்கு தான் இந்த ரெண்டு கம்பெனிஸுமே, ரெண்டு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 1ல் இருக்கிறது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ. அண்ட் ஜெமினி ஏஐ இஸ் த பெஸ்ட்டுங்க, ரியலே பெஸ்ட்டு ஏஐ டூல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஏஐ டூல்ஸை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஏஐ டூல்ஸை பற்றி நிறையா ஒரு 5 டாப் ஏஐ டூல்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நானுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண முடியாது. ஸோ எனக்குமே பர்சனலாக நான் வந்து ஜெமினி ஏஐயில் வந்து ஒரு நல்ல ஒரு நான் போட்ட ப்ராம்ப்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது, ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கிடச்சிது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த வேர்டை நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கூகுளில் வந்து நம்ம ஒரு ஏஐ டூலுமே யூஸ் பண்ணும்போது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக ஜெமினி ஏஐயில் கிடைக்கும். அண்ட் ஜெமினி ஏஐ இஸ் த பிகெஸ்ட் காம்படிஷன்.